பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கடவுள் இந்த புதிய நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். ஆண்டவரே, உடைய எல்லா வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த 40 நாட்களும் ஆவியானுடைய துணையோடு பிரசன்னத்தோடு ஆண்டவரே இந்த தவ காலத்தை ஆண்டவரே நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களுக்கு ஆற்றலையும் பலனையும் தந்து வழிநடத்த முடியாது நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 25, 26 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 40 நாட்கள் இறைவனோடும் இறைவேண்டலோடும் என்கின்ற செம்பொருளின் அடிப்படையிலே நாம் இந்த தவக்கால தியானத்தை துவங்குகிறோம். உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் நாளாக இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த லெந்து காலத்தில் இந்த 40 நாட்கள் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நன்மை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆக இந்த ஆண்டும் அப்படியாய் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே, பக்தி வாழ்விலே கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாய் ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த நாள் மார்ச் மாதம் 5ஆம் நாள் 2 சிறப்பான பண்புகளை பெற்றிருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டே என்று சொல்லி இந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதாவது தேசிய பல ஆளுமை தினம் என்று சொல்லி இந்த நாளை அனுசரிக்கின்றார்கள். இரண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த நாளிலிருந்து தவக்காலத்தின் துவக்கமாகிய சாம்பல் புதன் துவங்குகிறது. இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டே என்று அனுசரிப்பதற்கான காரணம் என்னென்று சொன்னால், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் என்று டிஐடி என்று சொல்லப்படுகின்ற நமது சொந்த ஆளுமையை உள்நோக்கி ஆராய்கின்ற ஒன்று. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு 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 பர்சனாலிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த பர்சனாலிட்டி தான் நம்மளை சிலரோட தங்க வைக்குது, சிலரோட பழக வைக்குது, சிலரோட நம்முடைய நேரங்களை செலவழிக்க வைக்கிறது. அது அதனுடைய ஒரு முதல் பண்புகளாக சொல்லுகிறார்கள். இரண்டாவது, இந்த ஆளுமை பண்பு குறைந்து வருகின்ற நினைவாற்றல் குறைவு, அது ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது. சமுதாயத்தில் 1% 1 முதல் 1% குறைவானவர்கள் இந்த நோயினால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையினால அந்த நாளை நினைவு கூறுகின்ற விதமாக இன்றைக்கு தேசிய பல ஆளுமை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சாம்பல் புதன் கிறிஸ்துவ வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே நாம் திருச்சபையில் ஆண்டவரோடு கூட இந்த தவக்காலத்தை செலவழிக்க முடியாத கடவுள் கொடுத்திருக்கிற நாட்கள். ஆக இந்த தவக்காலத்தினுடைய மேன்மையை அறிந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக நாம் கிட்டி சேர இந்த நாட்கள் நமக்கு துணை செய்யட்டும். ஜெபம்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தலைப்பு தான், ஒரு சிந்தனை தான். ஆனால் இந்த ஆண்டு ஜெபத்தை குறித்து தியானிக்கலாம் என்று யோசித்த பொழுது அதனுடைய இந்த ப்ரிப்பரேஷனே ரொம்ப கர்த்தர் கிருபையாக வழி நடத்தினார். குறிப்பாக ஜெபம் இந்த திருமறையில் முதலாக எங்கே இடம் பெற்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நான் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்தில் அங்கே சேம் காம் யாப்பேத்தினுடைய பிறப்பு, ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளுடைய பிறப்புக்கு பிறகு காயின் ஆபேல் 2 சகோதரர்கள், அவர்களிலே முதல் கொலை நடந்த பிறகு அதற்கு பிறகு பிறக்கின்ற மகனை குறித்து ஏவாள் அவனை தொடர்ந்து உருவாகின்ற சந்ததி வீழ்ச்சிக்கு பிறகு முதலாக கடவுளை தொழுது கொண்டார்கள் என்கிற வார்த்தை திருமறையில் இடம்பெறுகிறது. அதுதான் பைபிளில் முதல்ல அந்த ஒர்ஷிப் என்ற பதம் பைபிளில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பகுதி.
ஜெபத்தை குறித்து ஒருவேளை அநேக மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன, சரியாக நம்மால் அளவிட முடியவில்லை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் 547 இடங்களிலே ஜெபத்தை குறித்த குறிப்பு இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அதில் 372 இடங்களில் ஜெபம் என்கிற குறிப்பு திருமறையில் இடம்பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 25 இடங்களிலே ஜெபம் செய்தார் என்கின்ற ஜெபத்தை ஒட்டிய குறிப்பும் இங்கே இருக்கிறது. ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே பல நேரங்களில் நம்ம ஏதோ அது ஒரு மாய மந்திரம் மாதிரி அப்படி நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஜெபம் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையான ஒரு அழகான ஆழமான உரையாடலாக நாம் பார்க்க வேண்டும். தெய்வீக மனித தொடர்புகளின் ஒரு பகுதியாக இந்த ஜெபம் இருக்கிறது. சுவாசம் எப்படி மனுஷனுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறதோ அதே போல் கடவுளோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு ஜெபம் மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் என்பது அடிப்படையில் கடவுள் மேலே நம்ம கொண்டிருக்கின்ற ஒரு பேரார்வம் என்று சொல்லுகிறார். நம்ம எதில் அதிகமாக நாட்டம் கொள்கிறோமோ, எதில் விரும்புகிறோமோ அதில் தான் நம்முடைய நேரம் அதிகமாக செலவழிக்கப்படும். உதாரணமாக உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது கடைசியாக உங்ககிட்ட கடவுள் எப்போ பேசினார் ஞாபகம் இருக்குதா? மனைவி பேசுகிறது ஞாபகம் இருக்கும், கணவர் பேசுகிறது ஞாபகம் இருக்கும், பிள்ளைங்க பேசுகிறது ஞாபகம் இருக்கும். ஒருவேளை நான் ஜெபம் பண்ணது கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட பேசின கடைசி மணித்துளிகள் அல்லது கடைசியாக கடவுள் நம்மக்கிட்ட எப்போ பேசினார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது தான் இந்த ஜெபம் என்பது கடவுளுக்கு நமக்கு இருக்கின்ற உரையாடல். பல நேரங்களில் இது ஒன் வே ப்ராசஸாக நம்ம போய் முட்டி போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எழுந்து வந்துடுவோம். ஆனால் கடவுளோடு கூட பேசுகின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு கொண்டு வந்ததா? இங்கே திருமறையில் முதலாக இந்த இறைவேண்டலுடைய எழுச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த முதல் மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து கடவுளை தேட வேண்டும் என்கிற உணர்வு மனுக்குலத்திற்கு ஆரம்பிக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் நம்ம விழுந்து போகிறோமோ அல்லது வீழ்ச்சியில் இருக்கிறோம் என்று உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக கடவுளோடு கூட நாம் இருக்கின்ற உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். இந்த ஜெப வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது நிறைய அதற்கான படிப்பினைகள் இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய ஜெப நேரம் எப்படி இருக்கிறது, இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் ப்ரேயர். அடுத்து இந்த ஜெபத்திற்கான தரம், எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், வெறும் உதட்டளவில் ஜெபிக்கிறோமா அல்லது உள்ளத்திலிருந்து கடவுளை ஜெபிக்கிறோமா என்கின்ற அந்த இன்ஹான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி ஆஃப் த ப்ரேயர். மூன்றாவது இந்த ஜெபத்தை குறித்த பார்வை. இது வெறும் பெட்டிஷனை மட்டும் நம்ம கடவுளுடைய சமூகத்தில் வச்சுட்டு திரும்பி வந்துடுறோமா? இல்லை, இது இந்த ஜெபத்தை குறித்த விசாலமான ஒரு பார்வையை எனக்கு கொண்டு வருகிறதா என்கின்ற சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆர்வங்கள் எதில் இருக்கிறது? விளையாட்டு இல்லையா, அரசியல் இல்லையா, பொழுதுபோக்கு இல்லையா, சாப்பிடுறது இல்லையா, பணம் சம்பாதிக்கிறது இல்லையா என்று நிறைய இன்றைக்கு நம்முடைய ஆர்வம் இருக்கிறது. அவைகளை தவிர்த்து கடவுளோடு கூட ஜெபத்தில் அதிகமாக தரித்திருக்க நம்மை கடவுள் அழைக்கின்றார். இறைவேண்டல் என்பது கடவுளுடைய திருவுள சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வது. ஒரு கணக்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் எத்தனை வருஷம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தில் வாழும்பொழுது சீடர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது 24 மணி நேரத்தில் சராசரியாக நீங்களும் நானும் ஜெபிக்கிறோன்னு வைங்க 1 மணி நேரம், மிச்சம் 23 மணி நேரம் நாம் நமக்காக வாழ்கிற நேரம் அந்த 1 மணி நேரம்தான். ஆனால் ஒன்று மறந்துடுறோம், இந்த உலகத்துக்காக வாழ்ந்த நாட்கள் ஒரு நாள் நமக்கு எந்த ஒரு லாபத்தையும் கொண்டு வராது. ஆனால் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களா, அதாவது இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்களா, 100 வயசுன்னு வச்சுங்க சராசரியாக, அல்லது 80 வயசு. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா நம்ம ஜெபத்தில் கடவுளோடு செலவழிக்கிற நேரத்தை நம்ம கணக்கிட்டு பார்ப்போம். வாழ்ந்த நாட்களை விட அது மிக மிக குறைவான ஒன்றாகவே இருக்கும். ஆனால் ஜெபம் என்பது நம்முடைய உயிர் நாடியாக இருக்கிறது. ஜெபம் என்பது கடவுளோடு கூட நம்மை நெருங்கி சேர்வதற்கு நம்மை வழி நடத்துகிறது. ஏனென்று சொன்னால் ஆதாம் ஏவாளுடைய தனிமையை ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உரையாடல் தான் போக்கினது.
அவர்களுக்கு பிறகு உருவான முதல் சந்ததி வீழ்ச்சியில் விழுந்த பொழுது ஆண்டவரை அவர்கள் தேடின பொழுது தான் மனுக்குலம் மீண்டுமாக கடவுளோடு கூட இருக்கின்ற அந்த உறவிலே வளர முடிந்தது. ஆக வீழ்ச்சியின் விளிம்பிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நான் விழுந்து கிடக்கிறேன் என்கிற உணர்வு நமக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுளை தேடுகின்ற முகாந்தரத்தை நாம் நாடி வருவோம். தொடர்ந்து இறைவேண்டலோடு இறைவனோடு இந்த 40 நாட்களும் கடவுளுடைய சமூகத்தில் நாம் தியானிப்போம். கடவுள் திருவார்த்தைகளை நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென்.